தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றினால் போதாது, இந்திய நாட்டையே காப்பாற்ற வேண்டும். அதுதான் அண்ணன் அவர்களின் நோக்கம், அதுதான் சிறுத்தைகளின் நோக்கம். ஆகவேதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கைகளை சிறுத்தைகள் இறுக பற்றி கிடக்கிறோம். இணைந்து பயணிக்கிறோம், துணிந்து களமாடுகிறோம். அருமை தோழர்களே, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால், தமிழ்நாட்டில் நாம் 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்த பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டியாக வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல கட்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிகள் கட்சிகள் தான் கொள்கை சார்ந்து இந்திய அளவிலான பார்வையோடு இயங்குகிற கட்சிகள். இந்த கட்சிகள் மக்களின் செல்வாக்கோடு இந்த 40 இடங்களிலும் வெற்றி பெற்றால், மேற்கு வங்கத்திலே மம்தா வெற்றி பெறுவார், உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் வெற்றி பெறுவார், மகாராஷ்டிராவிலே சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் வெற்றி பெறுவார்கள், பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவார், கேரளாவிலே இடதுசாரிகள் வெற்றி பெறுவார்கள், கர்நாடகாவிலே காங்கிரஸ் வெற்றி பெறும். இப்படி இந்த மாநிலங்களில் எல்லாம் நம்முடைய கூட்டணியே வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி நாட்டை ஆளும், இந்தியா நாடு மீளும் என்பதை சொல்லி தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அவர் எத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை அண்ணன் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார். சின்னத்தை காட்டிலும் ரவிக்குமார் என்கிற பெயர் போதும், ரவிக்குமார் என்கிற நபர் அந்த அடையாளம் போதும் என்று சொன்னார் என்றால் அவரே ஒரு டாக்டரேட் தான். அண்ணன் பொன்முடி அவர்கள் கருப்பினத்தை சார்ந்த மக்களின் கலாச்சாரம், அரசியல், பண்பாடு, திராவிட கலாச்சாரம், பண்பாடு இவற்றை ஒப்பிட்டு பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர், பேராசிரியராக இருந்தவர். திராவிடியன் கல்ச்சர் மற்றும் ஆப்பிரிக்கன் கல்ச்சர், அவர்களும் நாமும் எப்படிப்பட்டவர்களாக, எந்த தொடர்பு நமக்கு இடையிலே கலாச்சார தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து அதிலே முனைவர் பட்டம் பெற்றவர், அவரின் பாராட்டை பெற்றவர் நம்முடைய முனைவர் பட்டம் பெற்ற ரவிக்குமார் அவர்கள் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அவருடைய குரல் மீண்டும் பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அவரும் நானும் சேர்ந்து கடந்த காலத்தில் ஆற்றிய பணிகள், குறிப்பாக ஓபிசி சமூகத்தின் நலன்கள் குறித்த பணிகள் இன்றைக்கு பலராலும் பேசப்படுகிறது. மருத்துவ கல்வியிலே ஆல் இந்தியா கோட்டா என்கிற அந்த தொகுப்பிலே, மத்திய தொகுப்பிலே ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை அறிந்து முதலில் நாங்கள் இருவரும் தான் அந்த துறை தொடர்பான அமைச்சரை பார்த்து மனு கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களும் அதை அழுத்தமாக அங்கே பேசினார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். நாமும் அந்த வழக்கிலே இணைந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் வழக்கு தொடுத்தோம். இன்றைக்கு ஓபிசி ஆல் இந்தியா கோட்டா மெடிக்கல் சயின்ஸ், அதிலே இன்றைக்கு இந்திய அளவிலே 12,000 பேர் பயன்பெறுகிறார்கள்.